ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ருச்சிமா. கடலும் மலையும் சந்திக்கும் ஒரு தூரத்து தீவின் உச்சியில் பழங்காலத்து கற்களால் ஆன ஒரு கலங்கரை விளக்கம் இருந்தது. அங்கு நிலவொளியின் வெளிச்சத்தில் விசித்திரமான வண்ண தூரிகைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மீனா. அவள் சாதாரண ஓவியங்கள் வரையும் பெண் அல்ல. இரவு வானில் இருக்கும் நட்சத்திரங்களை இணைத்து புதிய விண்மீன் கூட்டங்களை வரையும் அரிய வித்தை தெரிந்தவள். அவள் ஒரு கோடு வரைந்தால் வானில் ஒரு புதிய நட்சத்திரம் பிறக்கும். அவள் ஒரு வண்ணத்தை தீட்டினால் விண்கற்கள் ஒளிரும். உலகில் உள்ள கடலோடிகளும் மாலுமிகளும் கடலில் வழி தெரியாமல் தவிக்கும் போது வானில் இருக்கும் மீனாவின் ஓவியங்களை பார்த்தே திசை அறிவார்கள். இருப்பினும் அவளது இந்த அபூர்வ திறமை அந்த தீவின் சுவர்களை தாண்டி வெளியில் இருக்கும் மனித உலகிற்கு தெரியாமலேயே ரகசியமாக இருந்தது. அவள் தன் திறமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் அழகை ரசிப்பதிலேயே தன் காலத்தை கழித்தாள். அவளது தூரிகையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மர்மமான அமைதியும் விவரிக்க முடியாத பேரழகும் அந்த இரவு நேரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது. மீனாவின் இந்த அமைதியான வாழ்க்கைக்குள் ஒரு நாள் அந்த தீவின் ஆழ்கடலில் இருந்து ஒரு புதிய விசித்திரமான சோகம் முளைத்தது. அவள் வளர்த்து வந்த கடற்பறவைகளும் அந்த பகுதிக்கு தினமும் வரும் டால்பின்களும் திடீரென்று தங்களின் குரலை இழந்து மௌனமாயின. தீவை சுற்றியிருந்த கடல் நீர் தன் நீல நிறத்தை இழந்து மெதுவாக கரிய இருட்டாக மாறத் தொடங்கியதை அவள் கவலையோடு கவனித்தாள். வானில் இருக்கும் நட்சத்திரங்களின் ஒளி மங்குவதே இந்த பூமியில் இருக்கும் உயிரினங்களின் மகிழ்ச்சி மறைவதற்கு காரணம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவளுக்கு பெரும் துணையாக அவளது அன்பான கணவன் அவளுடனேயே அந்த கலங்கரை விளக்கத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் அவளுக்கு தேவையான விசித்திரமான கடல் சிப்பிகளின் வண்ணங்களையும் தூரிகைக்கான அரிய வகை மரங்களையும் தேடி வந்து தந்து உதவினார். அவர்களின் கூட்டு முயற்சியும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அளவற்ற அன்பும் அந்த இருண்ட காலத்திலும் அவர்களை வழிநடத்தியது. ஒரு நாள் நள்ளிரவு அந்த தீவின் எல்லையில் இருக்கும் கடலின் அடிவாரத்தில் இருந்து ஒரு பெரிய கருப்பு புகை எழும்பியது. அந்த புகையின் நடுவே காலத்தின் விதியை தீர்மானிக்கும் ஒரு விசித்திரமான மாய கடிகாரம் கடலில் மிதந்து வந்தது. அந்த கடிகாரத்தின் முட்கள் தலைகீழாக சுழலத் தொடங்கியதால் தீவில் இருந்த அத்தனை செடிகளும் மரங்களும் தங்களின் இலைகளை இழந்து வறண்டன. இயற்கையின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு மீனா தன் கலங்கரை விளக்கத்தின் மாடியில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்து கதறினாள். அவள் ஆசையாக வளர்த்த பவளப்பாறைகளும் வண்ண மீன்களும் கடலில் வெப்பம் தாங்காமல் தவிப்பதைக் கண்டு அவளது இதயம் துடித்தது. நாம் இந்த மாய கடிகாரத்தின் ரகசியங்களை உடைக்காவிட்டால் இந்த தீவு முற்றிலும் அழிந்துவிடும் என்று அவளது கணவர் எச்சரித்தார். மீனா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த பிரபஞ்ச கடிகாரத்தின் முட்களை நேர்கோட்டிற்கு கொண்டு வர தன் தூரிகையை கையில் எடுத்தாள். அவளுக்கு முன்னால் இருந்த சவால் மிகவும் பெரியதாக இருந்தது. ஆனால் அவளது மனதில் இருந்த விடாமுயற்சியும் தைரியமும் அதைவிட பெரியதாக இருந்தது. மீனா அன்று இரவு ஒரு புதிய மாயாஜால உத்தியை தன் ஓவிய கலையில் பயன்படுத்த முடிவு செய்தாள். அவள் தன் முகத்தை யாரிடமும் காட்டாமல் தன் கைகளின் அசைவை மட்டும் வானத்தை நோக்கி உயர்த்தி ஒரு விசித்திரமான ஓவியத்தை வரைந்தாள். வானில் இருக்கும் உடைந்த நட்சத்திர துகள்களை ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் பறவையின் வடிவத்தை இரவு வானில் வடிவித்தாள். அவள் தினமும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே தன் ஓவியத்திற்கான வண்ண கலவைகளை துல்லியமாக திட்டமிட்டு தயார் செய்து வைத்திருந்தாள். தொடக்கத்தில் அவளது ஓவியங்களின் ரகசியம் புரியாமல் வானத்தில் இருக்கும் அந்த மாற்றங்களை அந்த தீவின் மக்கள் ஏளனமாக பார்த்தனர். வானத்தில் கோடு வரைவதால் என்ன நடந்துவிட போகிறது என்று சுற்றியிருந்தவர்கள் அவளை பார்த்து பரிகாசம் செய்தனர். ஆனால் அவளது விடாமுயற்சி என்றும் தூரிகை காலத்தில் அல்காரிதத்தையே மாற்றி எழுதும் சக்தி கொண்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. அவள் மற்றவர்களின் கேலி பேச்சுகளை காதில் வாங்காமல் தன் இரவு நேர ஓவிய பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தாள்.
மீனா தன் லட்சிய பயணத்தில் ஒரு மிக உன்னதமான புதிய வியோகத்தை தன் ஓவியத்தில் புகுத்தினாள். அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான அத்தனை விண்மீன் கூட்டங்களின் வரைபடங்களையும் ஒரே வாரத்தில் வரைந்து முடிக்க திட்டமிட்டாள். அவள் தன் தூக்கத்தையும் பசியையும் மறந்து தொடர்ந்து 4 நாட்கள் அந்த கலங்கரை விளக்கத்தின் உச்சி அறையிலேயே அமர்ந்து உழைத்தாள். அவளது விரல்கள் வலிக்க வலிக்க அந்த தங்க தூரிகை காற்றில் அசுர வேகத்தில் பாய்ந்து சென்று விண்வெளி பாதைகளை வரைந்தது. அவளது கணவனும் அவளோடு சேர்ந்து வண்ணங்களை குலைப்பதிலும் வானத்தின் திசைகளை காண்பதிலும் அவளது நிழலாகவே கூடவே இருந்தார். அந்த 4 நாட்களின் அசுர உழைப்பின் முடிவில் அவளது அறையில் நூற்றுக்கணக்கான விசித்திரமான நட்சத்திர வரைபடங்கள் தயாராக இருந்தன. அவள் ஓய்வெடுத்த நாட்களிலும் அவள் திட்டமிட்டு வரைந்த அந்த ஓவியங்கள் வானில் ஒவ்வொன்றாகவே தானாகவே ஒளிரத் தொடங்கின. அந்த தடையற்ற அர்ப்பணிப்பு பிரபஞ்சத்தின் பேராற்றலாக மாறியது. அவளது ஓவியங்களின் ஒளியை உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்த்தது. ஆச்சரியப்படும் விதமாக உலகெங்கிலும் இருந்த எத்தனையோ மாலுமிகளும் விஞ்ஞானிகளும் அந்த விசித்திரமான நட்சத்திர ஓவியங்களை காண திரண்டனர். வானில் மீனா வரைந்த அந்த ஒளிரும் பறவையின் ஓவியம் உலக தேடல்களில் ஒரு புதிய அதிசய பக்கமாக மாறி சாதனை படைத்தது. அவளது இந்த உலகளாவிய ஓவிய புகழை கண்டு அந்த தீவின் கடலுக்கடியில் இருந்த மாய கடிகாரத்தின் தீய சக்திகள் நடுங்கின. மீனாவின் தூரிகையில் இருந்த நேர்மறை ஆற்றலை தாங்க முடியாமல் அந்த விசித்திர கடிகாரத்தின் முட்கள் பழையபடி நேர்கோட்டிற்கு வந்தன. பல நாட்களாக இருண்டு கிடந்த அந்த ஆழ்கடலின் கரிய நிறம் மறைந்து மீண்டும் படிக கண்ணாடி போல தோன்ற ஆரம்பித்தன. தீவை சுற்றியிருந்த பவளப்பாறைகள் அனைத்தும் முன்பை விட பல மடங்கு அழகான வண்ணங்களோடு மீண்டும் உயிர் பெற்று வளர்ந்தன. அவள் வளர்த்த கடற்பறவைகளும் டால்பின்களும் தங்களின் குரல்களை திரும்ப பெற்று தீவெங்கும் ஆனந்தமாக கீதங்களை இசைத்தன. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த பெரிய இயற்கையின் அச்சுறுத்தல் நீங்கியதும் மீனா தன் கணவரின் தோள்களில் சாய்ந்து நிம்மதி அடைந்தாள். எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் ஒற்றை உழைப்பின் ஒளி அதை விரட்டி அடிக்கும் என்பதை அவளது வாழ்க்கை அவளுக்கு உணர்த்தியது. இப்போது அவளது கண்கள் தங்களின் உழைப்பால் உருவான அந்த அழகிய தீவை இன்னும் உன்னதமாக மாற்றும் அடுத்த கனவை நோக்கி திரும்பின. நம் வாழ்க்கை என்பது இருண்ட ஒரு வெற்று வானம். அதில் தோன்றும் சோதனைகளும் ஏமாற்றங்களும் நாம் வரைய வேண்டிய ஓவியத்திற்கான கருப்பு புள்ளிகள். நம்மிடம் இருக்கும் சோர்வறிய உழைப்பும் லட்சியமும் தான் அந்த இருண்ட வானத்தை ஒளிர செய்யும் நட்சத்திர தூரிகைகள். சுற்றியிருப்பவர்களின் கேலி பேச்சுகளுக்கு பயந்து நம் கையில் இருக்கும் திறமையை முடக்கி வைத்தால் நமக்கான விடியலின் ஒளி என்றும் பிறக்காது. அர்ப்பணிப்புடன் கூடிய தொடர் உழைப்பு காலத்தில் அல்காரிதத்தையே நமக்கு சாதகமாக மாற்றி எழுதும் பேராற்றல் கொண்டது. தன் கனவுகளின் மீது முழு நம்பிக்கை வைத்து போராடும் ஒரு பெண்ணுக்கு இந்த அகிலமே ஒரு நாள் அவளது புகழை தன் விண்வெளியில் எழுதி உலகிற்கு காட்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.